பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி வாயிலாக எந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், அண்மையிலே திருச்சியிலே நடைபெற்ற மாற்றத்திற்கான மாநாடு, நாம் தமிழர் கட்சி நடத்திய மாநாடு. 234 தொகுதிகளுடைய வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிற மாநாடு. ஏற்கனவே பல மாவட்டங்களில் இன்னார் தான் இந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்று பெரும்பாலான சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செந்தமிழன் சீமான் வேட்பாளர் அறிவித்து விட்டார். அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பதுதான் புரியாத புதிராக இருந்தது. 2016 தேர்தலில் கடலூரில் போட்டியிட்டார். 2021 தேர்தலில் சென்னை திருவொற்றியூரில் போட்டியிட்டு 3வது இடத்துக்கு வந்தார். ஏறக்குறைய 40,000 வாக்குகளுக்கு மேல் வந்தார். இப்பொழுது மறுபடியும் அதுல ஒரு பெரிய மாற்றம், இதுதான் மாற்றம் என்று நினைக்கிறேன். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்று சீமான் தொகுதி விட்டு மாறி மாறி போட்டியிடுவதுதான் மாற்றமாக தெரிகிறது. வேற எந்த மாற்றமும் இல்லை. காரைக்குடி தொகுதியிலே போட்டியிடுவதாக ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த காரைக்குடி தொகுதியில் 14 விழுக்காடு வாக்குகள், தன்னுடைய சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம், அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக 3வது பொது தேர்தலில் 3 தொகுதிகள், கடலூர், திருவொற்றியூர், இப்பொழுது காரைக்குடி என்று தொகுதிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சரி, ஏற்கனவே 2021 அந்த தொகுதியில் போட்டியிட்ட மிக கூடுதலான வாக்குகள் வாங்கிய, அந்த வாக்குகள் வாங்கியதற்கு அந்த வேட்பாளர் உழைத்த உழைப்பு, செலவு செய்த பொருள், இதெல்லாம் எந்த கணக்கில் சீமான் எடுத்துக்கொள்கிறார் என்று தெரியல. 2016 திருநெல்வேலி பொது தொகுதியில் வலுக்கட்டாயமாக என்னை நிற்க வைத்தார். ஆலங்குளத்தில் என் தம்பி சிவக்குமார், வழக்குரைஞர் சிவக்குமார் இருக்கிறார். அண்ணன் வியனரசு திருநெல்வேலி பொது தொகுதியில் இருக்கிறார். பாளையங்கோட்டையில் என் தம்பி வழக்குரைஞர் பிரபு நிற்கிறார் என்று 3 பேரையும் வரிசையாக நிறுத்தி நாம் தமிழர் என்று காட்டுவோம் என்று சொன்னார். பிரபு பின்னங்காலில் பிடரியில் பட ஓடிட்டார். இப்ப கட்சியிலே இல்லை. சிவக்குமாருக்கு தெரியும் 2016 தேர்தல் எத்தனை தமிழர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள், தன்னை எப்படி பார்ப்பார்கள் என்று தெரியும். ஆகையினால அவரு சீமான் எவ்வளவு வலியுறுத்தியும் கூட அந்த பேச்சுக்கே இடமில்லைன்ட்டார். நான் தான் ஒரு அரசியல் கோமாளி, வேற வழி இல்லாம தம்பி சொல்றாரேன்னு நின்னேன். அப்பொழுது தேர்தலில் களமாடுகிற நேரத்தில் எனக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் 20 விழுக்காடு கூட நிறைவேற்றல. அப்ப தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் அரசின் வரைவு என்று கொடுக்கிற எந்த வாக்குறுதிகளை இவர் நிறைவேற்ற முடியும் என்று தெரியல. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இந்த 1.25 மணி நேர பேச்சு தினத்தந்தில படிச்ச எந்த செய்தியாவது உருப்படியான செய்தி இந்த தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக 1967க்கு பிறகு திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்து இழந்த உரிமைகள், இந்த உரிமைகளை மீள பெறுவதற்கு எந்த வகையான செய்தியும் சீமான் வெளிப்படுத்தல. ஒரே ஒரு செய்தி, காவிரியில தண்ணீர் தர மறுப்பவர்களுக்கா உங்கள் வாக்கு, கச்சைத்தீவை தாரை வார்த்தவர்களுக்கா உங்கள் வாக்கு என்கின்ற அந்த வினாக்களை மட்டும் வைத்தாரே தவிர, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்ன ஆனது, காவிரி நீர் எப்படி நமக்கு உரிமை மறுக்கப்பட்டது, முல்லை பெரியாறு அணை நீர் உரிமை எப்படி மறுக்கப்பட்டது, கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது, அதற்கு காரணமானவர்கள் யார், அப்படி ஒன்று ஒன்றாக 67க்கு பிறகு, குறிப்பாக 1974 சட்டப்பேரவையில் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசின் முதலமைச்சர் மறைந்த ஐயா கலைஞர் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கு பிறகு, அந்த தீர்மானம் நிறைவேற்றுகிற காலகட்டத்தில் இருந்த உரிமைகள் இன்றைக்கு எல்லாவற்றையும், அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா உரிமைகளையும் தட்டி பறித்து ஒரு சிற்றூராட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை கூட 8 கோடி தமிழ் மக்கள், பக்கத்தில் இலங்கை இருக்கிறது, சின்னஞ்சிறிய நாடு, 2 கோடிக்கும் குறைவான மக்கள் தொகை, அதில் ஒரு 40 லட்சம் பேர் தமிழர்கள். அந்த சின்னஞ்சிறிய நாட்டுக்குள்ளே தமிழீழம் என்கின்ற நாட்டை பெற்றுவிட வேண்டும், தாயகத்தை மீட்டுவிட வேண்டும், சிங்கள இனவரி கும்பலிடமிருந்து தமிழீழத்தை தனி நாடாக பெற்றுவிட வேண்டும் என்று நடத்திய போராட்டங்கள் 2009 இடைக்காலமாக நிறுத்தப்பட்ட அந்த நிகழ்வுகள்
சின்னஞ்சிறிய ஒரு குட்டி நாடு இலங்கை பக்கத்தில் இருக்கு. ஆனால் 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய 1,38,000 சதுர கிலோமீட்டர் பரப்பல் உள்ள தமிழ்நாடு இந்தியாவோடு இருந்து ஏற்கனவே விடுதலை பெற்ற காலகட்டத்தில் வெள்ளையனிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்ற காலகட்டம், அதற்கு பிறகு 20 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி, பிறகு 1967 பிறகு திராவிட இயக்கங்களின், திராவிட கழகங்களின், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி இவர்களுடைய ஆட்சி. 3 முதலமைச்சர் தான். ஐயா கலைஞர் மு கருணாநிதி, மக்கள் திலக மாக்கோரா, அம்மையார் ஜெயலலிதா, இந்த முறை முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின். இவங்களுடைய ஆட்சியில இவர்கள் தனிநாடு கட்டி இயக்கம் கட்டியவர்கள், பிறகு மாநில சுயாட்சி கட்டி தீர்மானம் போட்டவர்கள், இறந்ததை இழந்தார்கள். அந்த இழப்புகளுக்கான காரணங்கள், எந்த கட்சி ஆட்சியிலே அதிகமான மாநில உரிமைகள் இழந்திருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டினுடைய உரிமை அதுதான். ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. நாம் தமிழர்ல கொள்கை இருந்தா தானே நான் பாலம் கட்டுவேன், நான் சாலை போடுவேன், நான் தண்ணீர் கொடுப்பேன், நான் அரிசி கொடுப்பேன், மாடு வாங்கி கொடுப்பேன், மாடு மேய்ப்பதற்கு, என் பிள்ளைகளை மட்டும் அமெரிக்க தர பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பேன். இப்படி பேசுவது இது எந்த வகையான அரசியல் என்று தெரியவில்லை. ஆனாலும் சாட்டை துரைமுருகன் மாநாட்டிலே நாங்கள் 2 லட்சம் இருக்கைகள் போட்டிருந்தோம். இந்த பக்கம் 80,000 பேர் அணிவகுத்து நின்றார்கள், இந்த பக்கம் 90,000 பேர் அணிவகுத்து நின்றார்கள். இருக்கைகளுக்கு பின்னாலே 50,000 பேர், மேடைக்கு பின்னாலே 50,000 பேர், இப்படி 5 லட்சம் பேரை நாங்கள் கூட்டிவிட்டோம். இது உலக வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு அப்படின்னு பேசுறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். இதே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு விக்கிரவாண்டி அந்த இடத்திலே நடந்த மாநாடு பற்றி என்ன பேசினார் என்பது வலைவெளியில் இப்ப வந்து கொண்டே இருக்கு. 8 லட்சம் பேரை விஜய் கூட்டிட்டார். அது மாதிரி ஒரு மாநாட்டை, அது மாதிரி ஒரு மக்கள் திரளை நாம் தமிழர் கட்சியே கூட்ட முடியலைன்னு அந்த வலைவெளியில் பேசியிருக்கார். இப்பொழுது இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். தினத்தந்தியில 8 கால செய்தி வந்து விட்டது, தினமலரிலே ஒரு பக்க செய்தி வந்து விட்டது. சரி, வந்தது உண்மைதான், யாரும் மறுப்பதற்கில்லை. விளைவு என்ன? 234 தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? 120 தொகுதியை கைப்பற்ற முடியுமா? சீமான் தான் வெற்றி பெறுவாரா என்பதை சிந்திக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும், நாம் தமிழர் கட்சி வாகை சூட வேண்டும், ஒரு பச்சை தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை தான் வாரி வாரி வழங்கணும். எங்களால மக்களை கூட்ட முடியல, எங்களுக்கு திரைப்பட முகவரி இல்லை, கவர்ச்சி அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஆகையினால நாங்க களத்துல போராடி கொண்டே தான் இருப்போம், தமிழ் தேசிய போராளிகள். நீங்கள் வருவதற்கு இதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கு, இதெல்லாம் தடையாக வருகிறது, இதை எதிர்த்து நிற்க வேண்டும். சின்னம் பறிபோக போகிறது, உங்களுக்கு எதிராக உங்கள் அரசியலை மடைமாற்ற ஒரு ஆற்றல் வருகிறது. எவ்வளவோ கரடியா கத்தி பார்த்தோம், எதுவுமே கேட்கவில்லை. இப்பொழுது தினத்தந்தியில் 8 கால செய்தி வந்து விட்டது, தினமலரில் ஒரு பக்க செய்தி வந்து விட்டது. உதிய மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது, அது எவ்வளவுதான் பருத்தாலும் உத்தரத்துக்கு ஆகாது. அதே போலதான் நீங்க 5 லட்சம் பேரை கூட்டுறீங்க. தமிழ் புலிகள் இயக்கம் என்று நாகை மகேஷ் என்ற தம்பி தன்னை திருவள்ளுவனாக கருதி கொண்டு அவன் ஒரு மாநாடு போட்டான். அந்த மாநாட்டில் 6 லட்சம் பேர் இருப்பாங்க போல் தெரியுது. இப்ப அடுத்த திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அதே திருச்சியில் நடைபெறுகிறது. ஆகையினாலே தான் இந்த சாட்டை துரைமுருகன், ஜல்லிக்கட்டு ராசேசு இவர்கள் அங்கே திருச்சியில மகேசு பொய்யாமொழி, அன்பில் தர்மலிங்கத்துடைய அவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒரு மாபெரும் தலைவர் அன்பில் தர்மலிங்கம் என்றால் அந்த காலத்திலே புகழ்பெற்ற மனிதர் திராவிட இயக்கங்கள்ல. அவருடைய பேரன் அன்பில் மகேசு பொய்யாமொழி. அன்பில் மகேசு பொய்யாமொழி தானே இந்த மாநாட்டை நடத்துறாரு. சாட்டை துரைமுருகனுக்கும் ஜல்லிக்கட்டு ராசேசுக்கும் மகேசு பொய்யாமொழிக்கும் உள்ள தொடர்பு சீமானுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாருங்க, அந்த மாநாட்டில் சாட்டை துரைமுருகன், ஜல்லிக்கட்டு ராசேசு, இடும்பாவனம் கார்த்திக்கு, அப்புறம் இப்படி ஒரே ஒரு பிரிவை சார்ந்தவர்களை முன்னால நிறுத்தி கொண்டு நீங்க மாநாடு நடத்துறீங்க. நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான மாற்றத்திற்கான மாநாடு என்று முழுக்க முழுக்க நூற்றுக்கணக்கான தமிழ் உறவு பிள்ளைகளை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுகிற மாற்றத்தை உருவாக்குற
மாநாடாகத்தான் அது பார்க்கப்படுகிறதே தவிர தமிழ் தேசியம் என்றால் அதற்கான அடிப்படை கொள்கை, கோட்பாடு, லட்சியம். நீங்க தான் சேக்குவாரா படத்தை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணீங்களே, கச்சத்தீவு மீட்க வேண்டியதானே, ஒரு படையை கட்டி தமிழ் ஈழத்தை பெறுவதற்கு ஒரு படையை கட்டி ஈழத்துக்கு செல்ல வேண்டியதானே. யாழ்ப்பாணத்துல சிங்கள கட்சி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது, கண்முன்னே பார்த்தோம். உலக தழுவிய கட்சி, உலகம் பூரா இருக்க கட்சி, பணம் அனுப்புவதற்கு மட்டும், திரள் நிதி திரட்டுவதற்கு மட்டும் உலக தமிழர்கள். அண்மையில மிகப்பெரிய ஒரு போராட்டம், இலங்கையினுடைய விடுதலை நாளிலே தமிழீழம் முழுவதும் மக்கள் திரளா போராட்டம் நடத்துறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கா வந்தார். ஒரு சிறு எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சி. திசநாயக்காவோட பிரதமர் மோடி என்ன பேச போகிறார்? ஈழத்தமிழர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன? தமிழகத்திலே வாழக்கூடிய ஏதிலி மக்களுடைய நிலை என்ன? ஒரு சிறு செய்தியை கூட செந்தமிழர் சீமான் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் திரள் நிதி திரட்டுவதற்கு மட்டும் புலம்பெயர் தமிழர்கள், குறிப்பாக ஈழத் தமிழர்கள் திரள் நிதி திரட்டி ஒரு தொகுதிக்கு இவ்வளவு 2016 நிதி வந்தது, கண்ணிலே காட்டல. அந்த நிதியெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தல், தமிழ்நாட்டின் நான் தான் முதலமைச்சர் ஆகி விடுவேன், முதலமைச்சர் ஆன உடனே தமிழீழத்தை பெற்று உங்களுக்கு தந்துடுவேன், இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். கடந்தது 3வது முறையாக இப்ப 26 சட்டப்பேரவை தேர்தல். இதற்கிடையே நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம். இப்பொழுது அவர் விஜய் எல்லா மேடையிலும் சொல்கிறார், எனக்கு எதிரிகள் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று. ஆனால் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கு மாறாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்து போட்டுக்கொண்டே இருக்கிறார் காணொலி. அதற்காக வந்து குவிகிறது தனியாக திரள் நிதி. இந்த நிலையில செந்தமிழர் சீமான் அவர்களே, நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா உங்களுக்கு பெரியாராக தெரிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் உங்களுக்கு பெரியாராக தெரிகிறது. இந்த 2 பெரியாரையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? இந்த 2 சமுதாயத்தையும் நாம் தமிழருக்குள் கொண்டு வருவதற்கு நீங்க என்ன அரசியல் வகுப்படுத்தீங்க? ஒரு சிறிய முயற்சி எடுத்ததுண்டா இந்த இனம் ஒன்றாவதற்கு? இந்த நிலையில் நீங்கள் என்னதான் கரடியாக கத்தினாலும், திராவிட இயக்கத்தை தாண்டிய மக்கள் கூட்டத்தை கூட்டினாலும், ஆடம்பரம் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. செய்திங்கநல்லூர் நடந்த, எங்க மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு கட்சி தொண்டன் மாநாட்டுக்கு ஒரு தலைவன் நிதி கொடுத்தால் அது எப்படி கொடுப்பது, அந்த நிதியை திரும்ப பெறுவதென்றால் எப்படி கொடுப்பது போல் கொடுத்து கையிலிருந்து பிடுங்குகிற, இது என்ன பண்பாடு? தலைமைக்கான அடையாளம் இதுவா? தலைவனிடம் கொடுத்த நிதி உடனே பிடுங்கிறது அருவருப்பா இல்லை, அசிங்கமா இல்லை? இப்படிப்பட்ட அரசியலை தான் உங்களுடைய பேச்சிலே அருவருப்பு இருக்கிறது, உங்களுடைய கருத்திலே அசிங்கம் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்ற ஒற்றை சொல்லை தவிர வேறு எதுவும் உங்களிடத்திலே உருப்படியாக இல்லை. நீங்கள் வெல்ல போவதும் இல்லை. மாறாக மாற்றத்திற்கான அரசியல் மாநாடு என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி கொள்கை உணர்வோடு, லட்சிய வேட்கையோடு, தமிழ் தேசிய எழுச்சி பாதையிலே வந்து கொண்டிருக்கிற அந்த கொள்கை மறவர்களை வறுமை கோட்டுக்கு கீழே நிறுத்துகிற வேலைதான் இன்றைக்கு உங்கள் வேலையாக இருக்கிறது. இதை நாம் தமிழர் கட்சியில் உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கவுமாக தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். 170 தொகுதி பெண்களுக்கு, 120 தொகுதி ஆண்களுக்கு. கட்சி பொறுப்புல எங்க பெண்களுக்கு? உங்களுக்கு அடுத்து பொதுச் செயலாளர் எங்க? பொருளாளர் எங்க? துணை தலைவர்கள் எங்க? இணை பொதுச் செயலாளர் எங்க? துணை பொதுச் செயலாளர் எங்க? அப்படித்தானே பேசணும். 2016 சட்டமன்ற தேர்தல் ஒட்டி முடிந்த உடனே 8 பொறுப்பாளர்கள், கிளை அமைப்பிலிருந்து தலைமை வரைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் வேறு, நாடாளுமன்ற வேட்பாளர் வேறு, சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வேறு, அதன் போக 8 தலைவர்கள் உருவாக்கி நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தணும்னா இன்றைக்கு சீமான், சாட்டை துரைமுருகன் இவர்களை தவிர சாட்டை துரைமுகரை விட சிறந்த பேச்சாளர் தங்கை கார்த்திகா முகமே காட்ட முடியல. ஆக தொகுதிகளை 50 விழுக்காடு கொடுக்கிற நீங்கள் கட்சி பொறுப்புல ஏன் கொடுக்கல?
இந்த வினாவுக்கு விடை சொல்ல முடியுமா? இவற்றையெல்லாம் உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கவுமாக தமிழ் தேசிய இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். புலம்பெயர் தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். உலக தாய் தமிழ் உறவுகள் சிந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.